ஹலோ உறவுகளே, வணக்கம். அன்றைக்கு இதேபோல் இரவு நேரம் இப்போது 8:20. அன்றைக்கும் இதே 8:20 8:20 இரவு 8:20. இதே நேரம் அன்றைக்கும் 8:20. இப்பொழுது இன்றைக்கு மழை இல்லை, ஆனால் அன்றைக்கு மழை. என் குழந்தைகள் எல்லாம் இரவு போஜனம், ராவ் போஜனம், டின்னர் சாப்பிட்டு கொண்டு ஒரு டேபிளில் சந்தோஷமாக விளையாடின்னு சாப்பிட்டு இருந்தாங்க. வெளியில் மழை. இப்போ எப்படியும் கரண்ட்டு போயிட போகுது, குழந்தைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நான் முன்னேற்பாடோடு ஒரு கேண்டிலை கொளுத்தி வச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு 2-3 கேண்டிலை கொளுத்தி வச்சுட்டு இருந்தோம். மின்னல், இடி, மழை இவை மூன்றும் விளையாடி கொண்டிருந்தன. இந்த விளையாட்டுக்கு மத்தியில் நான் எப்படியும் கரண்ட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கின்னு முன்னேற்பாடோடு ஒரு 3 கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு 3 கேண்டுகளை கொளுத்தி வச்சுட்டு நான் காத்து கொண்டிருந்தேன். என் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர்கள் ஜாலியாக சாப்பிட்டு சிச்சனை விளையாடிருந்தாங்க. நான் நினச்ச மாதிரியே கரண்ட் போயிடுச்சு. இருள் சூழ்ந்தது, ஆனால் விளக்கு இருந்தது. கேன்கள் 3 கேன்கள் இருந்தது, எரிந்து கொண்டிருந்தது. அப்போது விளக்கு லைட்டு கரண்ட் ஆஃப் ஆன உடனே குழந்தைகளுக்கு ஒரு சிறு மாற்றம் தெரிஞ்சது. கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் வெளிச்சம் கம்மியாயிடுச்சு. இந்த கேண்டில் எரிஞ்சுன்னுக்குது, டாடி நடுவேலைக்கு கேள்வி கொளுத்தி வச்சார் சொல்லிட்டு பேசின்னு இருக்கும்போது நான் ஆரஞ்சு பழம் இருந்துச்சாங்க. நான் ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி அங்கே ரெடியாக வச்சுருந்தேன். அண்ணாத்து அப்போ தான் கட் பண்ணி இவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ முடித்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க. விளையாட்டா விட்டு இந்த ஆரஞ்சு பழத்து தோல் எடுத்து அதிலேருந்து அந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம எல்லோரும் அனுபவிச்சிருக்கோம். எப்படின்னா இந்த ஆரஞ்சு பழத்தை வேணா கண்டில் அப்படி வச்சாக்கா கண்டெல்லாம் எரிச்சல் எடுத்துக்கோம். அவங்க என் மேலே அடிப்பாங்க, நான் அவங்க மேலே அடிப்பேன். நீங்கள் அவங்க மேலே அடிப்பீங்க, அவங்க உங்கள் மேலே அடிப்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய மகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிக்கும்போது அவள் இந்த கேண்டில் மேலே அந்த ஆரஞ்சு சாறை அடித்து விட்டான். ஆரஞ்சு அந்த விளக்கு கேண்டில் மேலே அந்த ஆரஞ்சு சாறை பட்டுச்சு. அங்கே இந்த கேண்டில் அந்த ஆரஞ்சு பழத்தில் இருந்த தோலிலிருந்து வந்த சாறு ரசம் எரிய ஆரம்பிச்சிது. ஒரு ஒளி வெட்டி எரிஞ்சது ஸ்பெஷலாக. அப்போ அவங்க யாரும் கவனிக்கல. அதை நான் கவனிச்சுன்னு இருந்தேன். அந்த நிலைமையை பார்த்துருந்தேன். இந்த ஆரஞ்சு சால்லேருந்து வந்த ரசம் எரியுது. அப்போ இந்த ஆரஞ்சு தோலில் இருந்த சாரில் பெட்ரோல் இருக்கிறது.
பாருங்கள், அந்த சாரம் சாத்த அந்த கேள்வி மேலே பட்டோன்னே அங்கே ஒரு விசேஷமாக ஒரு புது விளக்கு வந்தது. சாதாரணமாக அதில் தண்ணியாக இருந்தாக்கா அது கேள்வி மேலே பட்டோடனே கேளை அமைஞ்சிட்டுக்கணும். இந்த அந்த ஆரஞ்சு பழத்தில் தோலில் இருக்கிற சாறு இந்த கேள்வி மேலே பட்டோடனே அந்த கேள்வி அமையத்துக்கு பதிலாக கேள்வி ஒளிவெட்டி எரிஞ்சது. நான் உடனே இந்த குழந்தைகளிடம் சொன்னேன், ஹலோ இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சு தோலில் வந்த ரசத்தில் பெட்ரோல் இருக்குது பாருங்கள், அது சொல்லிட்டு வேறு தோலெல்லாம் எடுத்து அந்த கேள்வி மேலே அப்படி அடித்து காட்டினேன். அப்போ நிறையா அது கேள்வி கிட்ட இந்த சால் வந்தது, இந்த பெட்ரோல் ஏரிய ஆரம்பிச்சுது. அது எல்லோரும் பார்த்து ஓ பெட்ரோல் பெட்ரோல் எல்லோரும் அவங்க கிட்ட இருக்கிற தோல் எடுத்து அந்த கேள்வி மேலே அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த கேள்வி கிட்ட இந்த பழத்தில் இருந்த சாறு இருந்த பெட்ரோல் எரிய ஆரம்பிச்சுது. அது நாங்கள் ஒரு புது பெட்ரோலை கண்டுபிடிச்சோம். பாருங்கள், விளையாட்டு தனமாக ஏதோ செய்யப்பட்டு ஒரு இந்த ஆரஞ்சு தோலில் பெட்ரோல் இருக்கிறது நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போது எவ்வளோ ஆரஞ்சு தோல்களெல்லாம் வேஸ்ட் ஆகுது, அதுலேருந்து எல்லாம் பெட்ரோலை தயாரிக்கலாமே அப்படின்ற எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது. இது ஒரு கண்டுபிடிப்பு. அது உங்களிடம் நான் இப்போது தான் நாங்கள் சொல்லுகிறோம். நம்ம ஆரஞ்சு தோலிலிருந்து கூட பெட்ரோலை தயாரிக்கலாம் இந்த ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சன்ற ஒரு சந்தோஷ ஒரு உற்பத்தியை ஒரு கண்டுபிடிப்பை உங்களிடம் நாங்கள் ஆசையாக உங்களோட தெரிவிக்கிறோம். நீங்களும் செய்து பாருங்கள். ஓகே, வணக்கம்.